நண்பர்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் உண்மையாகவே அவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வர்றது உண்மைதாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நடிகர்னா வருவாங்க, அவரோட ரசிகர் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தொண்டர்களும் போவாங்க, எல்லா கட்சி பொறுப்பாளர் கூட போவாங்க. பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. கூட்டமும் வருது. அது இல்லாமல் அவர் தொண்டரும் அதிகம். அந்த கட்சியில் உள்ளவங்க இளைஞர்கள் நிறைய பேர் அவரை எதிர்பார்க்குறாங்க. அதுலேயும் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே அவர் கூட்டத்தை நடத்துறது பெருசு இல்லை. அதில் உயிர் சேதமும் வேற எந்த சேதமும் இல்லாமல் நடக்கும். கூரையில் ஏறுறதோ, ஓட்டு மேலே ஏறுறதோ, ஓட்டு சரிஞ்சிட்டு போயிடுறதோ, நம்ம அந்த சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடியுது. பொதுவாகவே மற்ற கட்சி தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, அண்ணன் அன்புமணியும் செந்தமிழ் அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களும் பொதுவாகவே எல்லா கட்சி தலைவர்களுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ கும்பகோணத்தில் மீட்டிங்னு சொன்னாக்கா, எடுத்துக்காட்டுக்கு கும்பகோணத்தில் பேசிட்டு, அடுத்தது ஆடுதுறையில் பேசிட்டு, மயிலாடுதுறையில் பேசிட்டு, அப்படியே சிதம்பரம் பேசிட்டு, ஒரு நாள் ப்ரோக்ராம் ஒரு 3 நாள் வச்சுப்பாங்க. அடுத்தது நாள் அதை கண்டினியூஸாக ஒரு நகரமாக முடிச்சுட்டு போவாங்க. பொதுவாகவே எல்லா கட்சி தலைவரும் தளபதி விஜய் அவர்கள் என்ன ஒரு 4 மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. இப்போ மயிலாடுதுறையில் எடுத்துக்காட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் பேசுகிறாங்கன்னா, மயிலாடுதுறை உள்ள மாவட்டத்தில் மட்டும் அதை அட்டன் பண்ண மாட்டாங்க. இளைஞர்களும் சரி, நடிகரை பார்க்கணுன்னு வரவங்களும் சரி, அவங்க கட்சிக்காரங்களும் சரி, தொண்டர்களும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, ஒரு 4 மாவட்டத்து மக்கள் ஒரே இடத்துல குமியிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாகவே இதேமாரி கூட தளபதி விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருந்தாக்கா, மற்ற தலைவர்கள் மாதிரி எப்படின்னா பக்கத்து நகரங்களில் பேசணும். மயிலாடுதுறையில் பேசுகிறாருன்னா அதான் அதேமாரி தான். எடுத்துக்காட்டுக்கு மயிலாடுதுறை, பக்கத்தில் சீர்காழி, அடுத்தது சிதம்பரம், அடுத்தது கடலூர். கரூரில் பேசுகிறாருன்னு சொன்னாக்கா கரூரில் உள்ள நகரம், அப்படியே திண்டுக்கல், அப்படியே வருஷம்லாம் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கும் சரி, அடுத்தடுத்த நகரத்துக்கும் பேசியிருந்தாருன்னா இந்த பிரச்சனைக்கும் சரி, சேதத்துக்கும் வேலை இல்லை. ஏன்னா கூட்டத்தை பிரிக்கிறோம். மயிலாடுதுறை உள்ள மக்கள் சீர்காழி போவது, சீர்காழியில் உள்ள மக்கள் மயிலாடுதுறை போவாது. பக்கத்து கிராமம் நகரங்கிறதுனால இங்கே எப்படி இருந்தாலும் தலைவர் வருவார், இங்கே நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டத்தை இந்த மாதிரி பிரிக்கணும். இது மாதிரினா கூட்டம் வர்றது யார் வேணாலும் சேர்க்கலாம், கூட்டமும் வந்துடும். 4 மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போட்டால் மாநாடு போடலாம். ஒரு 4 மாவட்டத்தை சேர்ந்தியோ ஒரு மண்டலத்துக்கோ ஒரு மாநாடு போடலாம், தப்பு கிடையாது. ஒரு பட்டாளி மக்கள் கட்சி கூட இப்போ 2016 தனிச்சு நிற்கிறப்ப மண்டல மாநாடு நடத்தினாங்க. எப்படின்னா அந்தந்த மண்டலத்தில் உள்ளவங்க தான் வரணும். அதுக்கே கூட்டம். தனிப்பட்ட அரேஞ்ச் பண்ணி தனிப்பட்ட இடம், கிரவுண்டு அந்தமாரி போயிடுது. இது ரோட்டில் நடத்துகிற நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பொதுவாகவே அண்ணன் அன்புமணி அவர் அந்த நடைப்பயணம் ஒன்று போனாங்க. 100 நாள் நடைப்பயணம்னு சொல்லிட்டு போனாங்க. காலையில் சிதம்பரத்தில் நடக்கிறாரு, மறுநாள் சாயங்காலம் சீர்காழியில் நடக்கிறாங்க, மத்தியானம் சாயங்காலம் மயிலாடுதுறை வந்துட்டாங்க. எப்படின்னா பக்கத்து நகரங்கிறதுனால கூட்டத்தை இங்கே உள்ள பொறுப்பாளர்களும் சரி, இங்கே உள்ள தொண்டர்களும் சரி, இங்கே உள்ள மக்களும் சரி, அரசியல் கட்சி தலைவர் பார்க்குறது எல்லாரும் மும்முரமாக இருப்பாங்க. அந்த பக்கத்து நகரத்துக்கு போகிறதுக்கு வேலை இல்லை, கூட்டம் சேர்றதுக்கு வேலை இல்லை, சேதத்துக்கு வேலை இல்லை, உயிர் சேதத்துக்கு வேலை. இந்த ஓட்டு மேலே ஏறுறது, கீத்து வீட்டு மேலே ஏறுறது, அதெல்லாம் சேதம் இல்லாமல் அழகாக முடியும். இதுமாரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த சேதமும் இல்லாமல் கூட்டத்தை பிடிச்சிருக்கலாம். பாண்டிச்சேரியில் பேசிட்டு மத்தியானம் கடலூர்லேயோ சிதம்பரத்துலேயோ மயிலாடுதுறையிலேயே மறுநாள் பேசினா தெரியாது. பாண்டிச்சேரியில் பேசிட்டு திரும்பி சென்னைக்கு போயிட்டுறாப்புல, திரும்பி ஒரு வாரம் கழிச்சு திண்டுக்கல்ல பேசுகிறாப்புல, இங்கே 5 மாவட்டத்துக்கு அப்பாற்பட்டு திண்டுக்கல்ல பேசுகிறாப்புல, திரும்பி மதுரைக்கு போயிடுறாப்புல. இன்னும் ஒரு 5-6 மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட்டால் இந்த கூட்டம் வரதான் செய்யும்.